இங்க வா நர்மதா. என்னென்ன நர்மதா, நான் ஏற்பாடு பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நர்மதா நினைக்கிற அதை பத்தி சொல்லு நர்மதா. என்னென்ன திடீர்னு கல்யாணம் ஏற்பாடு பண்றீங்க? என் கல்யாணத்துக்கு என்னென்ன அவசரம்? அவசரமெல்லாம் நர்மதா, அவசியம் ஏற்பட்டதெல்லாம் அந்த முடிவு உனக்கே தடை இல்லையே. ஏன்னா அம்மா அப்பா இல்லாத பொண்ணு தானே, அதோட மனசரி செய்யணும்னு ஒரு வார்த்தை வந்துடக்கூடாது பாரு. அதான் நர்மதா கேட்கிறேன். எனக்கு ஒன்றும் புரியலண்ணே. நீ என்ன சொல்றனே தெரியல. புரியுற மாதிரி சொல்லுங்க. கல்யாண வயசுல தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது இந்த அண்ணனோட கடமைமா. அந்த கடமையிலேருந்து ஒருவர் மலையில கூடாது பாரு. அதான் சொல்றேன். ஏன்னா ஊர்வலத்துல பாக்குறவங்க சித்தப்பா பொண்ணு தானே, அதான் அவன் கண்டுக்கிடாம விட்டுட்டான் அப்படின்னு ஒரு இடத்த வந்துடக்கூடாது பாரு. இதெல்லாம் காலகாலத்துல முடிச்சிடணுமா, அதுதான் நான் சொல்றேன். இல்லண்ணே, நீ பொய் சொல்ற. நீ நினைக்கிறது ஒண்ணு, வெளியில சொல்றது ஒண்ணு. அது உன் முகமே காட்டி கொடுக்குதுண்ணே. அதெல்லாம் இல்லை நர்மதா. உனக்கு பொய் சொல்ல தெரியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எதா இருந்தாலும் சுத்தி வளைக்கி பேசாம நேரடியாக என்ன கேட்க வேண்டியதானே. இந்த தங்கச்சி மேல உனக்கு பாசம் இல்லையானே? போதும் நர்மதா, போதும். இதுக்கு மேல எதையும் பேசி இந்த அண்ணனோட மனசை காயப்படுத்தாத. இந்த தங்கச்சி மேல இந்த அண்ணன் வச்சிருக்க அன்பு உண்மைமா, அதுல இந்த மாற்றம் இல்லை. ஆனா உன்னை கிட்ட நான் மறைக்கிறதா நினைச்சு கேட்குறீங்க. ஆனா இந்த அண்ணன் கிட்ட எல்லாத்தையுமே மறைச்சிட்டே நர்மதா. இல்லண்ணே, நான் உங்ககிட்ட எதையுமே மறைக்கல. மறைக்க வேண்டிய அவசியமும் இல்லண்ணே. ஆனா எதா இருந்தாலும் நேரடியாவே எனக்கு கேட்க வேண்டியதானே. உனக்கு எல்லா உரிமையும் உண்டுண்ணே. அதுவா, அது வந்து நான் எப்படி நர்மதா உன்கிட்ட கேட்கறது? அது வந்து உன்னோட காதல் விஜயத்தை மறைச்சிட்டே நர்மதா. நீ நினைச்சிருந்தா வேற யாரா இருந்தாலும் இந்த அண்ணன் தான் உசுரை கொடுத்தா சேர்த்துக்கிருப்பேன் நர்மதா. என் உசுரை கொடுத்தா சேர்த்துக்கிருப்பேன். போயும் போயும் அந்த அரவிந்த் மகன் கொலகாரனை எப்படி நர்மதா நீ காதலிச்ச? அதான் நர்மதா என்னால தாங்க முடியல. நீ சொல்லு நர்மதா, வேற யாரா இருந்தாலும் சொல்லு. என் உசுர் என்ன, என் உசுரை கொடுத்தாவது உன் காலம் நான் சேர்த்து வைக்கிறேன். அவன் காலில் கையில விழுந்தாது. அவன் வேண்டாம் நர்மதா, அவன் வேண்டவே வேண்டாம் நர்மதா. உனக்கு அவன் வேண்டாம் நர்மதா. அண்ணே, நீ நினைக்கிற மாதிரி எந்த தப்பு நடக்காதுங்க. ஆனா அதை எப்படி சொல்றதுன்னா போதும் எனக்கு நர்மதா, தெரியல. போதும் நர்மதா. இதுக்கு மேலே ஏன் நர்மதா நினைக்கிறேன்? எனக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? முதல்ல உனக்கு அந்த அரவிந்த பார்த்துட்டால அவங்க 2 பேரையும் நேர்ல பார்த்தனா ஆத்திரம் தாங்க முடியாம அவங்கிட்ட ஏன்டா இது உனக்கு நியாயமா கேட்க போயிட்டான். சண்டை முத்தி வாய்த்தகராறா போய் ரோடுன்னு கூட பார்க்காம அடிச்சுக்கிட்டு இருந்தோம்மா. எனக்கு அதெல்லாம் எங்க போகுது. என்னென்ன சொல்றீங்க? ஆமாம்மா, அவன் என்னை பார்த்து ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டாமா. அதாம்மா என்னால தாங்க முடியல. அவன் என்ன காதலிக்கிறா, நான் அவளை காதலிக்கிறேன். அதுக்கிடையில நீ யாரான்னு கேட்டாமா என்ன பார்த்து. அதாம்மா என்னால தாங்கவே முடியல. அவன் வேண்டாம்மா, அவன் வேண்டாம், அவன் வேண்டவே வேண்டாம்மா. வேற யாரா இருந்தான்னு சொல்லுமா, நான் சேர்த்து வைக்கிறான். அவன் மட்டும் உனக்கு வேண்டாம்மா. அவசரப்படாதீங்க என்ன. எப்போதுமே நீங்க சொல்லுவீங்களே, கண்ணால பாக்குறது போய் காதால கேட்பது போய் தீர விளங்க விசாரிப்பதான் மெய்யன்னு. மெய்யது பொய்யதுன்னு கூடிய சீக்கிரமே உங்களுக்கு தெரியும்னு. நீங்க நினைக்கிற மாதிரி எந்த தப்பும் நடக்காதுன்னு. அண்ணன் துடி துடித்து செத்து போன எங்க அம்மா அப்பா என்னால மறக்க முடியாதுன்னு. நிச்சயமா மறக்க முடியாது. சிவா, என்ன சிவா? அப்படியே போயிட்டு நாய் வட்டிக்கிட்டே வந்து நாய்க்கு எனக்கு சண்டை. நான் தான் சேர்த்தேன். ஏண்டா வாயில ஜீவன்டாது அத போய் கொண்டிருக்கீங்க. ஐயோ மனசரும் செயல் நர்மதா. அப்பா அப்பாவோட சந்தோஷத்துக்காக சொன்ன மாதிரி ஏதோ ஒரு கொலவெறியோட கொல்லணும் கொல்லணும் கொல்லணும். ஏதோ ஒரு கொலவெறியோட இருக்கான சொன்ன மாதிரி ஏதோ கொல்லணும். ஒரு சம்பவம் குணமடைஞ்சா அதுவே போதுன்னு இருப்பாங்க. பரவாயில்ல,
உட்காருங்க கார்த்திக். பரவாயில்ல இருக்கட்டும் சார். என்ன கார்த்திக், இது சரி அப்படிங்களா? இல்ல சார், நடந்துகிட்டு இருக்க வழக்கு சம்பந்தமா சார் வந்தேன். வழக்க ஒத்தி வச்சு நான் தான் சார் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் நமக்கு தீர்ப்பு வந்த பாடு இல்லையா சார்? தீர்ப்பு வந்துட்டுனா தங்கச்சி கல்யாணத்தை முடிச்சலாம்னு நினைக்கிறேன் சார். வழக்க கொஞ்சம் பார்த்து துரிதப்படுத்தினா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இதுல என்னோட கையில என்ன இருக்கு கார்த்திக்? என்ன இப்ப இந்த வழக்க வாதிட்டு இருக்கிற அரசு தரப்பு வைக்கலாதான் என்ன பாக்குறீங்க? அதையும் தாண்டி உங்களுடைய சித்தப்பாவோட தூரத்து உறவு காரணம். அதனால அந்த நல்ல சிவத்துக்கும் உங்களுடைய சித்தப்பாவுக்கும் இருந்த நட்பு எனக்கு ஆரம்பத்திலிருந்து நல்லா தெரியும். இந்த நட்புல எந்த தவறு நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் என் உள்மனசு சொல்லிட்டு இருக்கு கார்த்திக். என்ன சார் நீங்க இப்படி பேசுறீங்க? இது வரைக்கும் அரசார்பு வைக்கிற மாதிரி பேசுறீங்க, இப்ப என்னமோ எதிர்த்தார்பு வைக்கிற மாதிரி சார் நீங்க பேசுறீங்க. கார்த்திக், நீங்க பாதிக்கப்பட்டதுனால ஆத்திரப்படுறீங்க. அதுக்கு அவசியமே இல்லை கார்த்திக். தாமதிக்கப்பட்டா வழக்கு தப்பா போயிடுமோன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா தாமதிக்கப்பட்டாலும் வழக்கு தப்பா போயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான் கார்த்திக். அதெல்லாம் இருக்கட்டும் சார். தீர்ப்பு எனக்கு சாதகமா வரணும். அதுக்கு நான் என்ன சார் பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்க சார். கார்த்திக், வழக்கு உங்களுக்கு சாதகமா அமையன்னு நினைக்கிறீங்க. அதுக்கு எனக்கு தான் எந்த கூட ஆட்சேபமே இல்லை. ஏன்னா இன்னொரு வழி இருக்கு. வழக்க சீக்கிரம் முடிக்கணும்னு மேல்கோர்ட் அப்பீல் பண்ணுங்க. அதுலயும் உங்களுக்கு சாதகமா அமையுமான்னு எனக்கு தெரியாது. என்ன சார் சொல்றீங்க கார்த்தி? இது வரைக்கும் வழக்கு நம்ம பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு கார்த்தி, அதுல என்ன மாற்றம் இல்ல அப்படின்னு சொன்னீங்க. இப்ப இப்படி மாத்தி பேசுறீங்களே. நான் மறுக்கவே இல்லை கார்த்தி. நீங்க என்னைய கேள்விதான் கேட்க கூடாது, புரியுதா? நான் கேள்வி கேட்கிற கேள்விக்கு மட்டும் தான் என்ன பதில் சொல்ல முடியும். நீங்க கேள்வி கேட்கவோ வேகப்படவோ எந்த ரைட்ஸ் இல்லை கார்த்திக். சாரி சார், ஏதோ அவசரத்துல கொஞ்சம் புரியாம பேசுறேன் சார். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். சொல்றேன் கார்த்திக். கிடைச்ச ஆதாரத்தை வச்சு பார்க்கும்போது நல்ல சிறத்தை செக்ஷன் 302 தான் கைது செய்திருக்காங்க. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். ஆமா சார். இதுக்கு தண்டனையை பார்த்தா அதனால கொலை வழக்கு, அது ரெட்ட கொலை வழக்கு. ரெட்ட கொலை வழக்குன்னா 2 ஆயுள். ஒரு ஆயுளுக்கு 14 வருஷம். 14 வருஷம்னா 14 + 14 22 வருஷம் கார்த்திக். தண்டனை எந்த வாதமும் இல்லை கார்த்திக். கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஆனா என்ன சார் ஆனான்னு பழைய மாதிரி இப்போ அப்படித்தானே சார் இருக்கிறீங்க கார்த்திக்? வழக்கு நமக்கு சாதகமா நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம நினைக்கிறது நடக்கத்தில்லை கார்த்திக். அப்படிதான் அந்த வழக்கு மாறி இருக்கு. என்னன்னா எதிர்த்தரப்பு வக்கீல் புதுசா ஒரு வாதத்தை போட்டு கொண்டு வந்திருக்காரு. அது என்னன்னா, உன்னுடைய சித்தப்பா கொலை செய்யப்பட்ட அன்றைக்கு எடுக்கப்பட்ட புகைப்படம். அந்த புகைப்படத்தை வச்சு பார்க்கும்போது உன்னுடைய சித்தப்பா கொலை செய்யப்பட்டு அங்கு வாசலில் வைக்கப்பட்ட மணல் சாடி மேல விழுந்திருக்காரு. அந்த மணல் சாடி உடைந்ததும் அந்த மணல் சாடியில் உள்ள நீர் வாசல் வழியே வழிந்து அந்த மணல் நீரால் நிரப்பப்பட்டதும் நல்ல தெளிவாக தெரிகிறது. இந்த கோணத்துல பார்க்கும்போது நல்ல சிவம், சிறையில் அடைக்கப்பட்ட நல்ல சிவம் உள்ளிருந்து வெளியே வர தடம் மட்டும்தான் பதியப்பட வேண்டும். அதற்கு மாறாக உள்ளிருந்து வந்த தரமும் போன தரமும் தெளிவாக தெரிகிறது. இந்த கோணத்தை வச்சு பார்க்கும்போது நல்ல சிவம் கொலை செய்யப்பட்ட பிறகு அங்கு சென்றிருக்க வேண்டும். இது பாயிண்ட் நம்பர் 1. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நல்ல சிவத்தின் தடம் இல்லாது வேற மற்ற நபர் 2 நபர் உள்ளிருந்து வந்த தடமும் பதியப்பட்டிருக்கு. இந்த கோணத்துல பார்க்கும்போது இந்த கொலை செய்யப்பட்டது அந்த மற்ற 2 நபராக தான் இருக்க முடியும் என்று எதிர்த்தரப்பு வக்கீல் தன்னுடைய வாதத்தை எடுத்து சொல்லியிருக்காரு. இதனால இந்த வழக்கை திசை திருப்பி இருக்கு கார்த்திக். என்ன சார் சொல்றீங்க? வேற 2 நபரா? இது குறை குழப்பமா இருக்கு சார். இதை தீர்ப்பு அடிக்கணும் நான் என்ன சார் பண்றது சார்? கார்த்திக், நீங்க பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை கார்த்திக். நீங்க பொறுமையா இருந்தாலே போதும். நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவு போட்டிருக்கு. இன்னும் 1 வார காலத்துக்குள்ள உண்மையான குற்றவாளியை கோர்ட்ல பண்ண நிறுத்த சொல்லி இருக்கு. அதனால தாமதிக்கப்பட்ட நீதியா இருந்தாலும் சரியா இருக்கு கார்த்திக். போயிட்டு வாங்க. சரி சார், ஆமா, எனக்கு மூளை கோளாறு பாரு, அதான் குழம்பிட்டு இருக்கேன். ஐயோ, மூளை கோளாறா? என்ன காட்சி? நீ வேற இப்படி சத்தம் போட்டு மூளை கூப்பிட்டாங்கடா. சரி, அவன் ஏன் கல்யாணமே வேண்டாங்கன்னு ஒதுக்கி போறான்? அதுக்கு என்ன காரணம்? எனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும்டா. சரி வரட்டும், என்னன்னு கேட்டுருவோம். என்னம்மா, எதுக்கு இப்ப முடிவு தெரிஞ்சாகணும்? டேய், நான் யாருக்கிட்டையும் பேச தயாரா இல்ல. நீயே அவங்கிட்ட கேட்டு சொல்லு. கல்யாணம் அவன் ஏன் ஒதுக்கி போயிட்டு இருக்கான்?
எனக்கு அது தெரிஞ்சாகணும். இந்த வீட்டுக்கு உடனே ஒரு மருமக வந்தாகணும். அம்மா ஏமா அப்படி கோவப்படுற? பிபி எகிரிட போகுதுமா. என்னடா கல்யாணம் வேண்டாம் வேண்டாங்கிற? அப்படின்னா வேற எந்த அம்மாடா கல்யாணம் வேண்டாங்கிறத ஒத்துவாங்க? அவங்க என்ன ஆசை இல்லையா? ஏதாச்சும் பேரம்பத்தி எடுத்து எப்படியாச்சும் கொஞ்சங்கிற ஆசை அவங்களுக்கு இல்லாமலாடா இருக்கும். நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அவங்கிட்ட கேட்டு சொல்லு. உடனே இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வந்தே ஆகணும். இங்க பாருங்கம்மா, இப்போ உங்களுக்கு இதுதான் பிரச்சனையா? இதுதான் பிரச்சனைனா நான் கல்யாணம் பண்ணிடுறேம்மா. ஏ ராஜா, டேய் இப்படி தள்ளுடா. இப்பதான்டா என் புள்ள என் வயித்துல பால வாசிட்டான். டேய் தம்பி, நான் ஆரம்பத்திலே சொல்லல என் புள்ள என்னை புரிஞ்சு நடந்துக்கலான்னு நான் சொல்றேன். ஏக்கா அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான் உனக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்காதா? இந்த சந்தோஷத்தோட போய் ஒரு பொண்ணை பார்த்து வந்துருவா. ஆமா ஆமா, சீக்கிரம் ஒரு பொண்ணை பார்க்கணும். அம்மா அதுக்கெல்லாம் அவசியம் இல்லைம்மா. அவசியம் இல்லையா? என்னடா சொல்றான்? ஏன் அவசியம் இல்லைங்கிற? எதனால சொல்லு. டேய் பொண்ணு பார்க்காம எப்படி? ஏய் என்னடா? தாக்கா நம்மள அவன் பொண்ணு பார்க்க வேண்டான்னு சொல்றான், அப்படிதானே? அப்படியா? அப்படின்னா அப்படின்னா அவனே எங்கேயா பார்த்திருப்பான் போல இருக்கு. என்னடா அரவிந்த்? நீ சொல்றது உண்மைதான். ஆமாவா? என்னடா சொல்ற? யார் அவன்? அவசரப்படாம கேளுமா. நான் வந்து நம்ம நர்மதாவை விரும்புறேம்மா. என்ன? இருங்கம்மா, அவளே என்ன உயிருக்கு உயிரா விரும்புறா. அவளை தான் கல்யாணம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அது உங்க சம்மதத்தோட நடக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். என்னடா சொல்ற? அவ பேர சொல்றீங்க, உனக்கு வெக்கமா இல்ல? நர்மதாவா? நர்மதா? ஏய் அந்த குடும்பத்தால தாண்டா இன்னைக்கு அப்பா ஜெயில போய் இருக்கிறாரு. அம்மா குடும்பத்தினால நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் போதாதா? நம்ம மானம் போனதா பத்தாதா? இல்லடா, இதுக்கு நான் ஒரு கிழமை ஒத்துக்க மாட்டேன். இந்த வீட்டுக்கு அவ மருமகள வரவே கூடாது. பேசி முடிச்சிட்டீங்களா? என் உயிர் இருக்காது. இது நடக்கவும் கூடாது. இங்க பாருங்கம்மா, எது போயிட்டு எது தப்புன்னு தெரியறதுக்குள்ள நம்ம அடுத்தவங்க மேல ஒரு பழியை போடக்கூடாதுமா. அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கங்க. ஏய் மாப்ள, என்னடா பழி போடக்கூடாதுங்கிற? அந்த குடும்பம் நம்ம வம்சத்துக்கு கொல்லி வச்ச குடும்பம்டா. அதுக்கு போய் வக்காலத்தை வாங்கி பேசிட்டு இருக்க? இங்க பாருங்க மாமா, அவங்க என்னோட அம்மா. உங்களுக்கு அவங்க மேல இருக்கிற அக்கறையோட எனக்கு அதிகமாவே இருக்கு. இங்க பாருங்கம்மா, உங்களை விட்டுட்டு நான் கல்யாணம் பண்ணணும் ஒரு காலம் நினைக்கல கனவுல கூட. ஆனா நான் நர்மதாவை தான் கல்யாணம் பண்ண போறேன். அவ என்ன விரும்புறா. அவளை விட்டு கல்யாணம் பண்ண முடியாது. சொல்லாதடா, அப்படி இன்னொரு தடவை சொல்லவே சொல்லாது. அவ பேரை கேட்டாலே எனக்கு எனக்கு வேண்டாண்டா, வேண்டாம். இன்னும் கொட்டி அவ பேரை சொல்லாத. அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரவே கூடாது. நான் பாக்குற பொண்ணத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். நான் பாக்குற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ வாழ்றன்னா உருப்படியா வாழு. இல்ல அவளைத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காதுடா. நான் நடக்க விட மாட்டேன். ஏமா அப்படி கத்துற? ஏன் கத்துற? என்னதான் சொன்னாலும் என் கூட பிறந்த பரப்பாத உனக்கு எங்கடா அந்த கவலை தெரிய போகுது? நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லிடா. அவன் முட்டைக்கு நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு. திரும்பவும் அதான் சொல்றேன். நான் வந்து உங்களை எல்லாம் விட்டு கல்யாணம் பண்ணணும் ஆசைப்படல. ஆனா என்னோட ஆசைக்கு நீங்க மறுப்பு சொல்லாதீங்க. அவளை விட்டு என்னால வர முடியாது. வர முடியாதா? அவ இல்லாம உன்னால வாழ முடியாதா? நீ பேசலடா, நீ பேசல. உன்னுடைய காதல் போன அப்படி பேச வைக்குது. அவ உன்னை நல்லாவே மாத்திட்டால. டேய் இப்ப சொல்றதா? என் வார்த்தையை மீறி அவதான் உனக்கு வேணும்னு நீ போன. உன் மனசுல அவதான் இருக்கான்னு நீ சொன்ன.
வார்த்தையை கொட்டிட்டு இல்ல. போறம்மா போறேன். நீனே இந்த வீட்டை விட்டு வெளில போடா நாயன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்னம்மா இங்க வேலை? கடைசா ஒண்ணு நல்லா சொல்ல கேட்கம்மா. இன்னைக்கு இல்ல நாளைக்கு என்னைக்காவது ஒரு நாள் இந்த மறைஞ்சு கிடக்குற அந்த மர்மத்தோட மறுபக்கம் உங்களுக்கு தெரியதான் போகுது. அப்ப நீங்க தப்பு பண்ணிட்டு வருத்தப்பட போறீங்கம்மா. தப்பு பட போறீங்க. போறோம்மா. என்னக்கா எப்படி சொல்லிட்டு போறா? நான் போட்ட திட்டம் அது ரூட்ல சரியா போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை எப்படியாவது சொல்லி ஆகணுமே தோஸ்துக்கிட்ட. என் புள்ள வீட்டை விட்டே வெளியில போயிட்டானா? என்ன அம்மா அம்மான்னு சுத்தி சுத்தி வருவானே. நான் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னேங்கிறதுக்காக என் புள்ள வீட்டை விட்டு போயிட்டானா? இந்த வீட்டுல இருக்கிற சந்தோஷம் உதவுகளும் எல்லாமே என் பிள்ளையோடைய பறந்து போயிடுச்சு. பறந்து போயிடுச்சு. நாங்க சந்தோஷமா இருந்த அந்த நாளை நினைக்கும் போது அரவிந்த் அப்பா பிள்ளை நான் கூப்பிட்டாதான் வருவான் தெரியுமில்ல. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அவ உங்க பிள்ளை இல்ல, கூப்பிடுறேன் பாரு. அம்மா பிள்ளை, என் பிள்ளை. அரவிந்த் அரவிந்த் சரி அவனே வரட்டும். யாருடைய பிள்ளைன்னு அவனே சொல்லிடுவான். அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையான்னு. அரவிந்த் இதோ வந்துட்டானே. அரவிந்த், இங்க வாப்பா. நீ அப்பா பிள்ளை, நீ அப்பா பிள்ளை, நீ அப்பா பிள்ளை. விடுறீங்களா? இப்படியே எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆளுக்கு பாதே போடு. ஐயோ, என் ராஜா, கையை வைக்க, கையை வைக்க. அப்பா ரொம்ப வலிக்குதா? ரொம்ப வலிக்குதா? பாத்தீங்களா? வலிக்குதுன்னு சொன்னேன், பயந்து விட்டுட்டீங்க பாத்தீங்களா? உங்கள்கிட்ட தப்பிக்கிறது தான் அப்படி சொன்னேன். அது பயம் இல்ல அரவிந்த், பாசம். உனக்கு உடம்ப வலிச்சா எங்களுக்கு மனச வலிக்கும். உங்க அப்பாவுக்கு எனக்கு ஒரு போட்டி. அது என்னன்னு நீதான் சொல்லணும். என்னது? உங்க ரெண்டு பேருக்கும் போட்டியா? ஆச்சரியமா இருக்கும்பா. உங்க ரெண்டு பேருக்கும் போட்டியே இருந்தது. அதுலயும் பாசத்தையும் அன்பையும் உங்கள்கிட்ட கத்துக்கணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ளே போட்டியா? அப்படி என்னப்பா போட்டி? அது என்ன போட்டி தெரியுமா? இது கூட பாசத்தை முன் வைக்கிற மாதிரி ஒரு போட்டி தான். அப்படியா? ஆமா. அதுக்கு பதில் நீதான் சொல்லணும். நான் சொல்றேன் அப்பா பிள்ளை, அவ சொல்ற அப்பா பிள்ளை. நீ அப்பா பிள்ளை தானே? நீ அம்மா பிள்ளை தானே? நீ அப்பா பிள்ளை. இல்ல, நீ அம்மா பிள்ளை. கொஞ்சம் விடுறீங்களா? இதுல என்ன சந்தேகம்? நான் என்னைக்குமே உங்க ரெண்டு பேருக்கும் அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் செல்ல பிள்ளை. போதுமா? ஏம்மா, இன்னைக்கு போட்டிலே ஒரு தீவிரமா இருக்கீங்க. இன்னைக்கு என்ன நாள் உங்களுக்கு தெரியுமா? என்ன இதை கூடவா நாங்க மறந்துடுவோம்? உன்னுடைய பிறந்த நாள், அதை கூடவா நாங்க மறந்துடுவோம்? இந்த தாய் தகப்பனை பத்தி என்ன நினைக்கிற? அரவிந்த், சின்ன பிள்ளைங்க தீபாவளி பண்டிகை எதிர்பார்த்து காத்துக்கிற மாதிரி உன்னுடைய பிறந்த நாளையும் நாங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம்பா. ஆமா, நாங்க மட்டும் இல்ல, ஒவ்வொரு பெத்தவங்களும் அவங்க பிள்ளைங்களுடைய பிறந்த நாளை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா கல்யாண நாளை விட, அந்த கல்யாண சந்தோஷத்தை விட, ஒரு குழந்தைய பெற்று கையில் எடுத்து கொஞ்சம் பாரு, அந்த நாளுதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள். ஆமாப்பா, கல்யாணத்துக்கு ஒரு பந்தத்தையும் சொந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கறதே இந்த பிறந்த நாள் தானே. எனக்கு உங்க அப்பாவுக்கும் இருக்கிற ஒரே சந்தோஷம்
உன்னுடைய பிறகு நாள் தாண்டா. போதும்மா போதும். சாரிம்மா சாரி. அப்பா சாரிப்பா. என்னடா இது? பிறந்த நாள் அதுவுமா? என்கிட்ட போய் சாயங்கால சாரியெல்லாம் கேட்டுக்கிட்டு. ரெடி பண்ணிட்டீங்களா? இங்க பாருடா, அப்பா இன்னைக்கு 3 மணிக்கே எழுந்திருச்சுட்டாரு தெரியுமா? ஏம்மா ஏன் இப்படி வந்து தூக்கத்தை கெடுத்து ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? எங்களுக்கு என்னப்பா கஷ்டம்? என்ன கஷ்டம் கேக்குறீங்க? இன்னைக்கு நீதானடா சொர்க்கமே. ஆமா நான் சொல்ற வரைக்கும் நீ கண்ணை திறக்கவே கூடாது. ஏப்பா நல்ல கண்ணை மூடு. ஆமா, நான் திறக்க கூடாது. கண்ணை மூடு. எங்களுடைய சந்தானத்துக்கு உங்களுடைய பிறந்த நாளை நான் கொண்டாடணும்னு ஆசை. ஆமா அது வா. அட, எதுக்காக என்னுடைய நண்பனை வர சொல்லியிருந்தேன். அதான் வரேன்னு சொன்னேன். கண்டிப்பா நட்புன்னா விடவே மாட்டீங்களே நீங்க. ஆமா நல்லா இருக்கியா? நல்லதான் எதிர்பார்க்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா? நான் அப்பாலாம் நல்லா இருக்கிறாங்களா? வந்துருவாங்களா? இல்ல அண்ணே. அப்பா வரல அப்பா அம்மா வரல. இல்ல அப்பா அம்மாவும் கொஞ்சம் வெளியில போயிருக்காங்க. சரி அதனாலதான் எங்களை அனுப்பிட்டாங்க அங்க. சரி அரவிந்த் அந்த கேட்டு அண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அம்மா என்ன அரவிந்த், சந்தோஷமா இருக்கா? சந்தோஷம் தான்மா. ஆனா உங்க 2 பேரோட அன்புலையும் பாசத்திலையும் பொறிச்சு போயிட்டேம்மா. பொறிச்சு போயிட்டேன். அரவிந்த், அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. அப்படிலாம் சொல்லவே கூடாது. அம்மாவுடைய அன்பு பண்பு பாசம், அப்பாவுடைய அன்பெல்லாம் உனக்கு தான் சொந்தம். உனக்கு மட்டும்தான் சொந்தம். உங்க அன்பும் பாசமும் இருக்கிற வரைக்கும் நான் என்னைக்குமே ராஜா மாதிரி இருப்பேன். அதுதான்ப்பா எங்களுக்கு வேணும். அதுதான் எங்களுக்கு வேணும்.
பார்க்கும் போதே மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா என் புள்ள எங்க இருக்கானோ, எப்படி இருக்கானோ கடவுளே. மந்திரத்தை பார்த்தா எங்க வெளியூர் போற மாதிரி தெரியுது. என்கிட்ட கூட சொல்லாம எங்க கிளம்பிட்டீங்க? நான் உனக்கிட்ட சொன்ன மாதிரியே வீட்டுல பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனையா? அப்படி என்ன பிரச்சனை? வீட்டுல காலைல நடந்த போராட்டத்துல மாமா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், 2 பேருக்கு இடையில நான் குருவி குஞ்சு மாதிரி ஆயிட்டேன். குருவி குஞ்சு மாதிரி ஆயிட்டேன். கடைசியில ஒரு முடிவோட வந்துட்டேன். முடிவா? அப்படி என்ன முடிவெடுத்திருக்கீங்க? என்னோட காதல அம்மாவுக்கு விருப்பம் இல்லை, மாமாவுக்கு விருப்பம் இல்லை. நான் எவ்வளவு எடுத்து சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணேன். ஆனா முடியல. அவங்க எடுத்த முடிவா இருந்துட்டாங்க. நான் பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுல இருக்கிறதா நான் இரு, இல்லைன்னா வீட்டுல இடமே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நர்மதா, மனசுல ஒண்ணு சுமந்த என்னால மனவழியில் இன்னொரு பொண்ணா நினைச்சு பார்க்க முடியல. நர்மதா, என்னால நினைச்சு பார்க்க முடியல. அதனால இப்ப ஏதோ ஒரு கோயில வச்சு நம்ம கல்யாணத்தை சிம்பிளா முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். கல்யாணமா? நமக்கா? என்ன நர்மதா, என்ன சிரிக்கிற? நான் எவ்வளவு ஃபீலிங்கோட வந்து எவ்வளவு பேதனோட பேசிக்கிட்டு இருக்கேன். நீ எந்த ஃபீலிங்க இல்லாம சிரிக்காத நர்மதா, சிரிக்காத. உனக்கு ஃபீலிங்க இல்லையா? ஃபீலிங்கா? அது எதுக்கு வரணும்? இதெல்லாம் நான் எதிர்பார்த்தது தானே. விளையாடாத நர்மதா, உனக்கு எல்லா நேரமும் விளையாட்டு தானா? நான் எவ்வளவு வேதனையில இருக்கிறேன்னு நினைச்சு பாக்குறியா நீ? ஆமா, நான் விளையாடுறதுக்கு உன் மாமன் பண்ண பாரு. நான் எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறான், புரியாம பேசல. என் குடும்பத்தை நாசம் பண்ணி பழி வாங்கினதுக்கு பழிக்கு பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் நான் உன்னை காதலிக்கிற மாதிரியே நடிச்சேன். என்ன சொல்ற? காதலிக்கிற மாதிரியே நடிச்சியா? அப்படின்னா அந்த பல நேர பௌர்ணமி வெளிச்சத்துல என் மனிதரை சாஞ்சிக்கிட்டு அந்த வானத்துல இருக்கிற நிலவை பார்த்து, அரவிந்த், அந்த நிலவுல போய் குடியிருப்போம், கோட்டை கட்டுவோம், ஆசை ஆசையா பேசுறீங்க. அதெல்லாம் இல்ல. அன்னைக்கு ஒரு நாள் காதல்ங்கிறது கடல் அலை மாதிரி, அதுல நீ ஒரு ஆளே நான் ஒரு ஆளையா சேர்ந்து காலம் பூரா வாடுவனத்துக்கு. ஆமா அரவிந்த், நானாதான் நினைக்கிறேன். கடவுளாடைய நான் கொடுத்து வச்சிருக்கணும், கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஆசாசியா பேசுனியே, அதெல்லாம் சொன்ன எதுக்காக சொன்ன? அப்பதானே நீ என்ன நம்புவ. என்ன நம்பினதுனால இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில வந்திருக்க. என்ன நான் எதிர்பார்த்தேன்? அப்படி சொல்லாத, அப்படி சொல்லாத. போத வார்த்தை நம்பி காதல நம்பி அப்பா அம்மா என் வீடு சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன் நர்மதா. இந்த
நேரத்துல அப்படி சொல்றாங்க நர்மதா, அப்படி சொல்றாங்க. நீ உன் அப்பா அம்மாவா விட்டுட்டு தான் வந்திருக்கிற. ஆனா நான் என் அப்பா அம்மாவை இழந்துட்டு நிக்கிறேனே, அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? அது தாங்க முடியாத துயர்ந்தான். நான் என்ன நர்மதா பண்ண முடியும்? நான் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? இன்னைக்கு சங்கடத்துல நின்னுகிட்டு இருக்கிறேனே, அதுக்கு ஒப்பம் தானே காரணம். அப்படி நீ சொல்லாத நர்மதா, அத நீ சொல்லாத. எங்க அப்பாவும் உங்க அப்பாவும் எப்படி நட்பா இருந்தாங்க எல்லாமே தெரிஞ்ச நீ சொல்லாத. ஊர்வலக வேண்டாம், எதுவுமே தெரியாம சொல்லலாம் நர்மதா, நீ சொல்லாத. எங்க அப்பா ஒரு காலம் அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க நர்மதா, அத நம்பு. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் மறைஞ்சு கிடக்கிற இந்த மர்மம் வெளிவர நர்மதா, நீ நம்பு. அது வரைக்கும் பொறுமையாரு நர்மதா. இங்க பார், உன் அப்பா தான் கொலை பண்ணான்னு போதிய ஆதாரத்தோட தான் போலீஸ் அன்னைக்கு கைது பண்ணுச்சு. அப்படி இருக்கும்போது எங்க அப்பா பண்ணிருக்க மாட்டா சொன்னா அதை என்ன நம்ப சொல்றியா? நீ கத்துனாலும் சரி கதறினாலும் சரி, அத பத்தி எனக்கு கவலை கிடையாது. பொல்லாத ஆதாரம் பாரு, பொல்லாத ஆதாரம். இந்த பாடாத்தோட சட்டத்துக்கு குற்றவாளி யாரு நிரபராதி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவன் நிரபராதியா இருக்கணுமா அந்த குற்றவாளியா இருக்கணுமா? அவங்க எந்த கேள்வியுமே இல்லை. அவங்களுக்கு தேவை சாட்சியும் ஆதாரமும். அந்த சாட்சியும் ஆதாரத்தையும் வச்சுக்கிட்டு எத்தனை குற்றவாளிய தெரியுமா சமுதாயத்தை நெல்லவங்கிற போர்வையில நடமாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதே ஆதாரத்தையும் சாட்சியும் வச்சு என்ன போல என் அப்பா போல எத்தனை நிரபராதிங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க தெரியுமா? அதையெல்லாம் நினைச்சு பாரு நர்மதா, நினைச்சு பாரு. போது நிறுத்து. உன் அப்பா நீயும் சேர்ந்துட்டு போட நாடகத்துக்கெல்லாம் நான் நம்ப மாட்டேன். இங்க பார், இந்த நர்மதா மர்மத்தின் மறுபக்கம், மருவத்தின் மறுபக்கம், மொத்த உருவமே இந்த நர்மதா தான். சரிதா? கண்ணு முன்னாடி நிக்காத, போ. மர்மத்தின் மறுபக்கம், மர்மத்தின் மறுபக்கம் என்னோட இந்த பக்கத்தை மர்மமாக்கி என்னோட அடுத்த பக்கத்தை மறுபக்கமாக்கி மற்றவங்களை படிக்க வச்சுட்டியே. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு பொண்ணையும் கையோடையும் கொண்டலான்னு தாண்டி தோணுது. அப்பனுக்குள்ள பத்தி அப்படியே தானே இருக்கு. நீ உனக்கு பேசுற டைத்தை வேஸ்ட் பண்ணி நினைக்கல. நான் போறேன். குட் பை. ஓடுது ஓ உன்னோட புனிதமான காதல், பரிசுத்தமான அந்த அன்பை கொஞ்சம் படுத்திட்டு பழகினதெல்லாம் நடிப்புன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போறியா? போ. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த மறைஞ்சு கிடக்கிற மர்மத்தோட மறுபக்கம் உனக்கு தெரியும். அப்ப இந்த அரவிந்த நினைச்சு நீ கண்ணீர் ஒடிப்ப. ஆனா அப்ப இந்த அரவிந்த் எந்த தூரத்தில் இருக்க மாட்டான். உனக்கு அந்த காலம் தான் பதில் சொல்லும். அந்த காலம் தான்